கேமரா மேலே தூக்கி கொஞ்சம் கீழே இருக்கணும். ஒரு சரிங்க சார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை முழக்கத்தை இன்றைய தினம் சென்னையில் மாண்புமிகு கழக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தின் நோக்கத்தை மக்கள் மத்தியிலே விலக்கி எடுத்து சொல்லிட இது போன்ற செய்தியாளர்கள் சந்திப்பை மாவட்டம் தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி வருகிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தின் நோக்கமே தமிழ் இனத்தின் மண், மொழி, மானம் காக்க நாம் சூளுரிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பரப்புரை முழக்கத்தின் விளக்க பொதுக்கூட்டம் நாளை நாமக்கல் மாவட்டத்தில் இங்கு நாமக்கல்லில் நடைபெற இருக்கிறது. இதன் மூலம் மக்களிடத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் இயக்க பரப்புரையை நோக்கத்தை விரிவாக எடுத்து சொல்லிட இந்த பொதுக்கூட்டங்கள் நாளைய தினம் முதல் தொடர்ந்து நடத்தப்படும். ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய அந்த முழக்கத்தின் நோக்கம் நம் மண், மொழி, மானம் காக்க வேண்டும். மொழி காக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியும் காக்க எப்போதெல்லாம் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து ஆதிக்க சக்திகளால் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த மொழியை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து செல்லும் என்பது நீங்கள் கடந்த கால வரலாற்றில் அறிந்ததுதான். மண்மொழி மானம் என்ற இந்த நோக்கத்தை நாங்கள் உள்ளடக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரியத்தை, பண்பாட்டை காப்பதுதான் முக்கிய நோக்கமாகும். இந்த மாபெரும் இந்த மக்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ இன்று தொடங்கி இன்று சென்னையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் இதற்கான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுதினம் முதல் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பட்டி தொட்டி எல்லா ஊராட்சி பகுதிகளில், குக்கிராம பகுதிகளில், நகர பகுதிகளில், மாநகர பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் அனைத்து மக்களிடம் இருக்கக்கூடிய வசிப்புகளில் அனைத்து இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக தோழர்கள், தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்தவர்கள், இளைஞர் அணியை சார்ந்தவர்கள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சரின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முழக்கத்தின் நோக்கத்தை எடுத்து கூறி இந்த மாபெரும் பிரச்சார இயக்கத்தை தொடங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து 45 நாள் இந்த பிரச்சார இயக்கமானது நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கிற இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பிரச்சார இயக்கம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த காலங்களில் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை குறைக்க எங்கெங்கே இந்தி பேசாத மாநிலங்களில் பிற மொழிகள் பேசக்கூடிய இடங்களில் அந்த மாநில மக்களினுடைய உரிமையை பறிக்க தொகுதி வரைமுறை என்ற பெயரிலே நம்முடைய அரசியல் உரிமைகளை பறிக்க முயற்சி எடுத்திருப்பது உங்களுக்கு தெரியும். அதையும் மக்களிடத்திலே எடுத்து சென்று அதை விலக்கி கூறிடவே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த முழக்கம், இந்த கொள்கை முழக்கம் பிரச்சாரம் துவங்க இருக்கிறது. நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு நாமக்கல் கிழக்கு, மேற்கு என்று இருவேறாக மாவட்டங்கள் கழகத்தின் சார்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, அதே போன்று நாமக்கல் சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும், மாண்புமிகு
சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் மாண்புமிகு அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் அவர்களுக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களை குக்கிராமங்கள் வரை சென்று கழக தோழர்களுடன் சந்தித்து இந்த பணியை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை உட்பட்டு இந்த வருவாய் மாவட்டங்கள் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த பிரச்சார முழக்கத்தை இயக்கத்தை எடுத்து செல்லும் விதமாக பட்டி தொட்டி எங்கும் சென்று இந்த பிரச்சார பணியை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்தி வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் தலைமையில இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாபெரும் பிரச்சார இயக்கம், இந்த முழக்கம் பட்டி தொட்டி என்றும் அனைத்து பகுதிகளிலும் எடுத்து சென்று இந்த தமிழகத்து மானம் காக்க, இந்த சமுதாயத்தின் உரிமையை மீட்டெடுக்க கழக தலைவர் அறிவித்துள்ள இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவர் வெற்றியடைய செய்ய இருக்கிறார். இந்த நாமக்கல் வருவாய் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ உங்களுக்கு தெரியும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த வருவாய் மாவட்டத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த முழக்கத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பமாக கழக தோழர்கள் சந்தித்து குடும்ப தலைவரை உறுப்பினர்களை சந்தித்து இந்த மாபெரும் பிரச்சார இயக்கம் கடந்த காலகட்டத்தில் இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள், மேலும் தொகுதி வரைமுறை என்ற பெயரில் ஒன்றிய அரசாங்கம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் அநீதியை எடுத்து கூறி அந்த பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறார்கள். இதன் மூலம் எங்கெங்கே நாங்கள் மக்கள் இயக்கத்தில் மக்களை சந்திக்கின்ற போது எங்கெல்லாம் மக்கள் விருப்பப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உறுப்பினராக இணைக்கின்ற பணியை இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பிரச்சார இயக்கத்தின் கீழ் முழக்கத்தின் கீழ் கழகத்தின் தோழர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 லட்சம் பேரை இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இந்த சேர்த்து இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கம் பிரச்சார முழக்கம் என்பது 45 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய சட்ட விதிகள் படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் உறுப்பினரை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு விண்ணப்பம் அளிக்கப்பட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். மேலும் இப்பொழுது நவீன இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்தில் டிஜிட்டலைஸ் மூலமாகவும் இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது கழகத்தின் பவள விழா ஆண்டு இதையெல்லாம் ஒட்டி இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாம் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 6 லட்சம் பேருக்கு நாம் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நாங்கள் வைத்து அதை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். ஏற்கனவே மாவட்டத்தில் ஏறத்தாழ நம் நாமக்கல் 2 மாவட்டங்களும் சேர்த்து ஏறத்தாழ உறுப்பினர்கள் ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் உறுப்பினருக்கு மேற்பட்டு இருக்கிறார். இந்த 45 நாட்கள் என்பது இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாளைய தினம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பிரச்சார முழக்கத்தினுடைய பொதுக்கூட்டம் நாமக்கல்லில் பூங்கா சாலையிலே நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பரப்புரை முழக்கத்தின் நோக்கத்தை விரிவாக மக்களிடத்திலே எடுத்து சொல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து 3ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக சென்று சென்னை பிரச்சார வாயிலாக பொதுமக்களை சந்தித்து கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள், குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி மேலும் தமிழ் இனத்தையும் இந்த மொழியும் மானத்தையும் நம் பண்பாடையும் காக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுடன் இந்த முழக்கமானது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஐடியா இருக்குமா சார் நம்ம மாவட்டத்தில்? இல்ல மக்கள் இது மக்களை சந்தித்து மக்கள் இயக்கமாக தான் கொண்டு போறோம். அதனால ஊர் ஊரா குக்கிராமங்களாக வீதி வீதியாக செல்லுகின்ற போது எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது. எந்த வீட்டுக்கு சென்றாலும் கழக தோழர்கள் இன்றைய தினம் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள், இந்த மண் மொழி மானத்தை காப்பாற்ற நமக்கு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்களை நாம் நியாயமான முறையில் எடுத்துரைக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த பிற மாநிலங்களில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் தாய்மொழியே மறந்து இப்பொழுது அந்த உள்ளூர் மொழிகள் அங்கு மறைக்கப்பட்டு இந்தி தான் பிரதான மொழியாக ஏறத்தாழ அது ஒரு தாய்மொழி போட்டு ஒரு வடிவமைப்பை அங்கு பெற்றிருக்கிறது. அதே போன்று ஒரு நிலை தமிழ்நாடு மற்றும் இங்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒரு மொழிக்கு மீது இன்னொரு மொழியை திணிக்கின்ற விதமாக ஒன்றிய அரசாங்கம் இந்த இந்தி திணிப்பின் மூலமாக ஒரு மொழியை அளிக்க நினைக்கிறது. பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே இன்னைக்கு ஆட்சி செய்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த மொழி அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நம்முடைய பண்பாடு அழியும், நம் பண்பாடு, நம் மானம், நம் மொழி என்பது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற வகையிலே இந்த தமிழ் இனத்தின் மானமும் பண்பாட்டையும் காப்பாற்றி இந்த தமிழ் மொழியை காப்பதுதான் திராவிட பேர் இயக்கத்தின் முக்கிய லட்சியம். அந்த லட்சியத்தை தான் இந்த கொள்கை முழக்கத்தில் பரப்புரையில் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம்.